நிஜமா அந்த ஃப்ளைட்ல இருந்தவரா அவருன்னு எனக்கு அதுவே சந்தேகமாகுது. சைக்கிள் இருந்து கீழே விழுந்தா கூட முட்டையில் அடிபடுங்க. ஒரு ஒரு பிளேன்ல இருந்து விழுந்திருக்காரு, எவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்திருக்காரு, மூவ்மெண்ட்ல இருந்து இருக்குது. பிளேன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மைல் ஸ்பீட்லயாவது ஓடி இருக்கும். அதுல இருந்து விழுந்திருந்தா இல்லையா, எவ்வளோ அடிபட்டிருக்கணும், 2 ஃப்ராக்சரா தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாம பிளேனை விட்டு பத்திரமா இறங்கின மாதிரில இறங்கியிருக்கு. புரியல. சில கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அந்த எமர்ஜென்சி கேட்டு திறந்துக்கிட்டு வந்தேன்னாரு. எமர்ஜென்சி கேட்டு வந்து ஃப்ளைட் பறக்கிற நேரத்துல திறக்க முடியாது, கிரவுண்ட்ல லேண்ட் ஆனாதான் திறக்க முடியும் அப்படின்றாங்க. அதை எப்படி அவர் திறந்திருப்பாரு அப்படிங்கிறது எல்லாம் கேள்வி. அப்படி ஓடும்போது திறந்திருந்தா உள்ள அந்த காத்து அப்படியே வந்திருக்கும். அந்த ஸ்பீட்ல வந்திருந்தா பிளேன் இன்னும் பெரிய ஆபத்தால சிக்கியிருக்கும். இவர் தப்பிச்சே இருக்க முடியாது. ஏன்னா அது நடந்தது. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பாம்பே ஃபிளைட்ல நான் இருந்தபோது டக்குன்னு அந்த கதவை திறந்துருச்சு. ஒரு காத்து அடிச்சு ரன் அவன் வண்டி உடனே நிறுத்திட்டான். டக்குன்னு பிரேக் போட்டான். அந்த லேட்சட் சரியா மாட்டல. அதாவது டேக் ஆகுது, அதாவது ரன்வேல ஓடுது, அப்பதான் ஒரு 20 மைல் ஸ்பீட்ல தான் போகுது. அதுல இந்த காத்துல நம்மளால இருக்க முடியல. அப்புறம் 1 மணி நேரம் நிறுத்தி அதை கதவெல்லாம் சரி பண்ணி அப்புறம் தான் எடுத்தான். அதனால இவர் சொல்றது ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு. அது அதுலதான் இப்போ என்ன சொல்றாங்க ஐயநாதன் போன்றவர்களோ இதுல ஏதோ ஒரு சதி வேலை இருக்குன்ற சந்தேகத்தை அவங்க